ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் ரசம். அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல். வாங்க பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைத்து கொண்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன், அதையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். மிளகு சீரகம் தக்காளி அரைச்சது எல்லாத்தையும் அந்த கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு புளி கரைசலையும் அதில் சேர்த்து கொண்டேன். பாருங்கள், புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள், சாதம் வந்து கொதித்து கொண்டு இருக்கிறது. சாதம் கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ரசத்துக்கு இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பு நல்லா எரியுது. அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இந்த புளி கரைசல் தான் ரசத்து கரைசலில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொண்டாயிற்று. கருவேப்பிலை அதையும் சேர்த்து கொண்டாச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் திட்டமாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. ரசத்துக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். அடுப்பு நல்லாவே எரியுது. அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா. நான் வந்து இப்படி தான் ரசம் செய்வேன். அப்புறம் தாளித்து வச்சதை வந்து அதில் ஊற்றிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இல்லாத காரணத்தினால மறுபடியும் கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இல்லை, காலி ஆயிடுச்சு குழம்புக்கு போட்டது. ஸோ கொத்தமல்லி இல்லை. இங்கே பாருங்கள், லைட்டாக ரசம் வந்து ஒரு கொதி தான் கொதிக்கணும். லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. ஒரு கொதி கொதித்தா போதும், அவ்வளோதான். ஒரு கொதி கொதித்ததும் இறக்கிட்டேன் நான். அப்புறமேட்டா வந்து ரசத்துக்கு ஸ்நாக்ஸ் வந்து வத்தல் வறுத்துட்டேன். எண்ணெய் வச்சு வத்தல் போட்டு வறுத்தாச்சு. ரசத்துக்கு வத்தல் காம்பினேஷன். ரசம் வச்சா எப்போவுமே நான் வந்து ஆம்லேட் தான் போடுவேன். இது புரட்டாசி மாதம் என்பதால் வந்து ஆம்லேட் அவாய்ட் பண்ணிவிட்டு வத்தலை சேர்த்து கொண்டேன், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பாருங்கள், பூண்டு ஊறுகாய், சாதம் ரசம் வத்தல் அண்டு பூண்டு ஊறுகாய். வாங்க சாப்பிடலாம் அனைவரும். ஓகேங்களா? இப்படி தான் நான் ரசம் செய்வேன். ரசம் கொதித்தோடனே வந்து வீடு ஃபுல்லாக மணமாக இருந்தது. அதுதான்.